விரிவாக்கப்பட்ட பொருள் தொடர்புடைமை வரைபடம். இவரை நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்டெண்டட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இஇஆர் டயக்ராம்னால் என்ன? அதான் இப்ப நாங்க முதலாவது எங்கள்கிட்ட கேட்கணும். என்னது திடீர்னு மாதிரி விரிவாக்கப்பட்ட பொருள் தொடர்புடைமை வரைபடம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்திருக்கு, ஏன் அப்படின்றால் என்ன, அவருடைய பயன் எங்களுக்கு என்னன்னு நாங்க முதல்ல விளங்கிக்கொள்ளணும். அப்ப நாங்க இஆர் டயக்ராம்னால் என்னன்னு நாங்க பார்த்தோம். இஆர் டயக்ராம் என்று சொன்னால் எங்களுக்கு பொருள் தொடர்புடைமை வரைபடம். பொருள் தொடர்புடைமை வரைபடம் தரவு தளத்தினை உருவாக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்திய முதலாவது ஸ்டெப். இப்ப எங்களுக்கு தெரியணும் தரவு தளத்தினை உருவாக்க அங்க எத்தனை ஸ்டெப்புகள் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். தரவு தளத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு 4 ஸ்டெப்புகள் இருக்கின்றது இல்லையா? அந்த 4 ஸ்டெப்ல நாங்க முதலாவதான் பார்த்திருக்கோம், 2ஆவதா பார்த்துட்டோம். என்ன? தேவைப்பட்ட ஆய்வு அலகு 7ல படிச்சீங்க. இப்ப நாங்க வரைஞ்சிருக்கிறது இஆர் டயக்ராம் தான் நாங்க வரைஞ்சிருக்கோம். இஆர் டயக்ராமினுடைய ஒரு பகுதி தான் என்னது? இஇஆர் டயக்ராம். உங்களோட சிலபஸ்ல உங்களோட கைட்ல போடப்பட்டிருக்கக்கூடிய விடயம், மாணவர்கள் இஆர் டயக்ராமினை வரைவர், இஇஆர் டயக்ராமினை அறிவர், தெரிந்திருப்பர்னு எங்களுக்கு வந்திருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இஇஆர் டயக்ராம் ஏன் வரையப்படுகின்றது கேட்டால், எங்களுடைய தரவு தளத்தின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக வேண்டி இஇஆர் டயக்ராம் எங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. என்னையா? எங்களுடைய தரவு தளத்தின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக வேண்டி எது பயன்படுத்தப்படுகின்றது கேட்டால் எங்களுக்கு இஇஆர் டயக்ராம் பயன்படுத்தப்படுகின்றது. இஆர் டயக்ராம்ல என்ன மேலதிகமான விடயம் இருக்கி, அதில் என்ன விடயங்கள் இருக்குன்னு கேட்டால், இஆர் டயக்ராமில் பயன்படுத்தப்படுகின்ற சகல விடயங்களும் எதில் இருக்கும் என்று கேட்டால் இஆர் டயக்ராம்ல இருக்கும். இஇஆர் டயக்ராம் இருக்கும். இஆர் டயக்ராமில பயன்படுத்தப்படுகின்ற சகல விடயங்களும் எதில் இருக்கும்? இஇஆர் டயக்ராம்ல இருக்கும். அது தவிர மேலதிகமாக 2 எண்ணக்கருக்கள் அதில் வரும். என்னென்று பார்த்தால், ஒன்று மீ வகுப்பு உள்பொருள் மற்றும் உபவகுப்பு உள்பொருள் என்று சொல்லப்படுகின்ற 2 எண்ணக்கரு அங்க வரும். அடுத்த நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் சிறப்புரிமையாக்கல் மற்றும் பொதுமைப்படுத்தல் என்று சொல்லப்படுகின்ற 2 எண்ணக்கருக்கள் அங்க எங்களுக்கு வரும். மேலதிகமாக எதற்கு மேலதிகமாக? இஆர் டயக்ராமுக்கு மேலதிகமாக இஆர் டயக்ராமில் நாங்கள் பார்த்த உள்பொருள், பண்பு, தொடர்புடைமை என்று சொல்லக்கூடிய விடயங்களுக்கு மேலதிகமாக இதுல 2 விடயம் வரும். ஒன்று மீ வகுப்பு உள்பொருள் மற்றும் உபவகுப்பு உள்பொருள். அடுத்தது சிறப்புரிமையாக்கல் மற்றும் பொதுமைப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கரு எங்களுக்கு வரும். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னது அந்த மீ வகுப்பு உள்பொருள் என்று கேட்டால், உபவகுப்பு உள்பொருள் என்றால் என்னன்னு நாங்க பார்க்க போறோம். அப்ப அதுல முதலாவது எங்களுக்கு தரப்படுது என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது தரப்படுகின்ற விடயம் எங்களுக்கு இந்த உபவகுப்பு என்றால் என்ன? உபவகுப்பு என்று சொன்னால் எங்களுக்கு வரைவிலக்கணம் எப்படி கொடுபடும் என்று சொன்னால், ஒரு உள்பொருள் வகையின் விசேட பண்புகளை கொண்டுள்ள அல்லது விசேட தொடர்புடைமை வகையினை பேணக்கூடிய உள்பொருள் மாதிரிகள் உபகுழு உபவகுப்புன்னு சொல்லப்படும். என்னையா? ஒரு உள்பொருள் வகையின் விசேட பண்புகளை கொண்டுள்ள அல்லது விசேட தொடர்புடைமை வகையினை பேணக்கூடிய உள்பொருள் மாதிரிகளின் உபகுழுவை நாங்க என்னென்று சொல்லுவோம்? உபவகுப்புன்னு சொல்லுவோம். அப்படின்னால் என்னலா? அப்படின்னா இப்ப நாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு ஊழியரை நாங்க எடுத்துக்கொள்வோம். யாரையா? எம்ப்ளாயி என்று சொல்லப்படுகின்ற ஒரு என்டிட்டி எடுத்துக்கொள்வோம். எம்ப்ளாயி என்று சொல்லப்படுகின்ற என்டிட்டியில நிறைய பண்புகள் எங்களுக்கு இருக்கலா? என்ன பண்புகள்? அதுல எம்ப்ளாயி நம்பர் எங்களுக்கு இருக்கி, அவர நேம் இருக்கி, அவர டிஓபி இருக்கி, அவர அட்ரஸ் இருக்கி, அதுபோல டிசைக்னேஷன் அல்லது தொழில் வகை. அப்ப டிசைக்னேஷன் என்னது? டிசைக்னேஷன் என்று சொன்னால் அவர் அக்கவுண்டனா, அவர் டெக்னீஷியனா, அவர் செக்ரட்டரியா, அவர் என்ஜினியரா என்று சொல்லப்படுகின்ற டிசைக்னேஷன் அங்க இருக்கு. அடுத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அவர் ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் அவர் என்ன கிரேட் என்று அங்கு போனப்படும். அதுபோல அவர் செக்ரட்டரியாக இருந்தா அவர டைப்பிங் ஸ்பீட் என்ன செய்யப்படும்?
பேணப்படும். அவர் டெக்னீஷியனாக இருந்தால் டிசைனேஷனுக்குள்ள அவர் டெக்னீஷியனாக இருந்தால் அவரை கிரேட் பண்ணப்படும். அவரை செக்ரட்டரியாக இருந்தால் அவரை டைப்பிங் ஸ்பீட் எங்களுக்கு வரும். அதே நேரம் எங்களோட நிறுவனத்துல 4 திணைக்களங்கள் இருக்கு. எத்தனை டிபார்ட்மெண்ட்களுக்கு 4 இருக்கு. டிபார்ட்மெண்ட்களுக்கு 4. இந்த 4க்கும் 4 மேனேஜர் எம்ப்ளாயியாக இருக்கான். எம்ப்ளாயில இருந்து 4 பேர் என்ன செய்யறான், அதை மேனேஜ் பண்றான். மேனேஜர்ஸ் ஒரு எம்ப்ளாயி ஒரு திணைக்களத்தை. அப்ப எங்களுக்கு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும் என்று சொன்னால் 4 ஊழியர் அந்த 4 திணைக்களங்களை முகாமை செய்வான். எங்கட ஊழியர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டால் 100 உண்டு வைங்கள. ஊழியர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டால் 100 உண்டு வைங்கள. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல முதலாவது டெபினிஷனுக்கு வரோம். என்ன டெபினிஷன்? ஒரு உள்பொருள் வகையின் விசேட பண்புகளை கொண்டுள்ள அல்லது விசேட தொடர்புடைமையை பேணுகின்ற உள்பொருள் மாதிரிகளின் தொகுதிய நாங்க என்னன்னு சொல்ல போறோம், உபவகுப்பு உள்பொருள்னு சொல்ல போறோம். இப்ப நாங்க இன்ன சொல்லக்கூடிய இந்த என்டிட்டி எடுங்கள. இந்த என்டிட்டிய நான் டேபிளாக ஜெகுறேன். என்ன இவ்விடத்துக்கு டேபிள் வருது. என்ன டேபிள் எங்களுக்கு வருது? எம்ப்ளாயி டேபிள் எனக்கு வருது. எம்ப்ளாயி டேபிள் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல எம்ப்ளாயி நம்பர் எனக்கு வருது. இப்ப எங்களோட நிறுவனத்துல எத்தனை ஊழியர் என்று கேட்டால் 1 2 3 4 5 6 7 அப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு 100 ஊழியர். எத்தனை ஊழியர் எங்களோட நிறுவனத்துல ஊழியர் எண்ணிக்கை ஒரு 100. அதுல அட்ரஸ் இருக்கு, எல்லாருக்கும் அட்ரஸ் இருக்கு. ரைட், அட்ரஸ் இருக்கு. டிசைனேஷன் இவர் வந்துட்டு மேனேஜர், இவர் வந்துட்டு அக்கவுண்டன்ட், இவர் வந்துட்டு டெக்னீஷியன். இப்ப இப்படி நிறைய எங்களுக்கு தொழில் வகை வருது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கை 7, செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கை 5. அப்ப இதுல செக்ரட்டரி 1 2, அப்ப அந்த 100க்குள்ள இன்னும் 3 வரும். டெக்னீஷியன் இவ்விடத்துக்கு 1 2 வருது, இன்னும் 7 பேர் டெக்னீஷியன் இருக்கான். இப்ப டைப்பிங் ஸ்பீட் யாருக்கு வரும்? செக்ரட்டரிக்கு வரப்போகுது. எப்படி வரப்போகுது? இதுல 60 வேர்ட் பெர் மினிட், இதுல 55 வேர்ட் பெர் மினிட். டெக்னீஷியனுக்கு எங்களுக்கு வருது கிரேட் வந்துட்டு 3 இவரு கிரேட் 2 வருது. அதுபோல இங்கேயும் ஒரு 2 பேர் 5 பேர் 5 பேர் ஆக்கள் இருக்கான். ஒருத்தன் 1, இன்னொருத்தன் 2 வைங்கள. அதே மாதிரி இங்க டைப்பிங் ஸ்பீட் இன்னொரு ஆள் 62 வேர்ட் பெர் மினிட், 62 வேர்ட் பெர் மினிட். இப்ப நீங்க பாருங்க, அப்போ எம்ப்ளாயினுடைய டைப்பிங் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய பண்பு எத்தனை உள்பொருள் மாதிரிக்காக வேண்டி வந்திருக்கின்றது. இப்ப எம்ப்ளாயியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 100 ஊழியர்கள் அங்க இருந்தால் எத்தனை உள்பொருள் மாதிரி இருக்கு? 100 உள்பொருள் மாதிரி இருக்கு. அப்ப 100 உள்பொருள் மாதிரி அங்க இருக்கின்றது இல்லையா? இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த 100 உள்பொருள் மாதிரிக்கும் பொதுவால எத்தனை டெக்னீஷியன்? வெறும் 7 பேரு தான் டெக்னீஷியன். அப்ப 100ல 7 பேரு கிரேட பேண்டதுக்காக வேண்டி நாங்க ஒரு கொலம் ஒன்று அங்க கொடுத்திருக்கோம்ல, கிரேடுங்கிற கொலம் உண்டுல. அப்ப எத்தனை பேர கிரேட் அங்க பேணப்படும் சொன்னா வெறும் 7 பேர கிரேட பேண்டதுக்காக வேண்டி 100 பேருக்கும் இந்த இடத்தை நாங்க விட்டுறோம். இப்ப எங்கட நினைவக இடம் என்ன செய்யப்படும்? இந்த சந்தர்ப்பத்தில 100 பேருக்கான இடம் ஒதுக்கப்படும். ஆகவே எங்களுக்கு அந்த இடம் என்ன செய்யப்பட போகுது? அங்கு வீணடிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப அப்ப கிரேட் என்று சொல்லக்கூடியது என்னென்று பார்த்தால் ஒரு விசேட பண்பு. என்னென்று சொல்லுவோம்? விசேட பண்பு. ஏன்? ஒரு 7 பேருக்காக வேண்டி அந்த பண்பு அங்கு காட்டப்படுகின்றது. அதுபோல டைப்பிங் ஸ்பீட் எடுப்பீங்கன்னு கேட்டால் 5 செக்ரட்டரியினுடைய தரவுகளை பேணுவதற்காக வேண்டி எங்களுக்கு என்ன வருகின்றது? டைப்பிங் ஸ்பீட் வருகின்றது. அப்ப டேட்டா பேஸில் வெறும் 5 பேர தரவுகளை பேணுவதற்காக வேண்டி
நாங்க 100 பேருக்கான இடத்தை என்ன செய்யறோம் நாங்க விடுறோம். அப்ப அந்த டைப்பிங் ஸ்பீட் கிரேட் என்று சொல்லக்கூடிய அந்த 2 விடயத்தையும் நாங்கள் என்னென்று சொல்லுவோம், விசேட பண்புன்னு சொல்லுவோம். ஏன் விசேட பண்பு? டைப்பிங் ஸ்பீட் ஒரு 5 செக்ரட்டரிக்காகவும் கிரேட் வந்துட்டு ஒரு 7 டெக்னீசியனுக்காகவும் ஆக மட்டுமுள்ள பண்பாக இருக்கு. அப்ப நாங்க இவ்விடத்தைக்கு அந்த டைப்பிங் ஸ்பீடை கொண்டிருக்கக்கூடிய 5 செக்ரட்டரி உள்பொருள் மாதிரிகள், 5 உள்பொருள் மாதிரிகளை தனியா நாங்க காட்ட போறோம். என்னென்று சொல்லி செக்ரட்டரின்னு காட்டுவோம். கிரேடை கொண்டிருக்கக்கூடிய 7 அந்த உள்பொருள் மாதிரிகளையும் தனியா நாங்க காட்டுவோம். என்ன? டெக்னீஷியன் காட்டுவோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் டெபினிஷனுக்கு. இப்ப வாரோம். ரைட். ஒரு உள்பொருள் வகையின் விசேட பண்புகளை கொண்டுள்ள அல்லது விசேட தொடர்புடைமை வகையினை பேணுகின்ற உள்பொருள் மாதிரிகளின் உபகுழுவை நாங்க என்ன சொல்லுவோம்? உபவகுப்பு. அப்ப நாங்க இங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த உபவகுப்பை நாங்க பின்வருமாறு காட்ட போறோம். எப்படி உபவகுப்பை நாங்க காட்டுறோம்? இவ்விடத்துக்கு நாங்க டிஸ்ஜாயிண்ட போடுறோம். இது நாங்க போடுறோம் என்னன்னு கேட்டால் டெக்னீஷியன். டெக்னீஷியன் இவ்விடத்தை நாங்க போடுறோம் யாராம்? செக்ரட்டரி. இப்ப நாங்க கிரேட் என்று சொல்லக்கூடிய பண்பு வெறும் 7 பேருக்கானது தானே. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? கிரேடை கொண்டு வந்து டெக்னீஷியன்ல போடுறோம். செக்ரட்டரி வந்துட்டு எங்களுக்கு என்ன? டைப்பிங் ஸ்பீட் எங்கட செக்ரட்டரிக்கானது தானே. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? செக்ரட்டரிக்கு டைப்பிங் ஸ்பீட போடுறோம். இப்ப பாருங்க, அப்போ எங்களுடைய டேபிள்ல இப்ப எம்ப்ளாய்க்குகள் என்ன வர மாட்டாது, இந்த 2 பண்புகளும் வராது. வெறும் 7 பேரும் 5 பேருக்காக வேண்டி 100 பேருக்கான இடம் இப்ப கூடுபடுமா? கூடுபடாது. இப்ப செக்ரட்டரிக்கு தனி டேபிள் வரும், டெக்னீஷியனுக்கு தனி டேபிள் வரும். அந்த டெக்னீஷியன்ல வெறும் 7 ரோக்களும், செக்ரட்டரியில எங்களுக்கு 5 ரோக்களும் என்ன செய்யப்படும்? காட்டப்படும். அதுல இன்னொன்னு சொல்லப்படுது என்னையா? விசேட தொடர்புடைமையை பேணுகின்ற. அப்ப அதென்னது விசேட தொடர்புடைமைன்னு சொன்னால்? இப்ப எம்ப்ளாயி மேனேஜஸ் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கான். இப்ப எத்தனை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட மேனேஜ் பண்ற? 4 திணைக்களம் இருந்தா வெறும் 4 எம்ப்ளாயி தான் அந்த டிபார்ட்மெண்ட மேனேஜ் பண்ணுவான். அப்ப 4 பேருக்காக வேண்டி நாங்க 100 பேருடன் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி உள்பொருளை டிபார்ட்மெண்டுடன் மேனேஜர்ஸ் என்று காட்டுறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மேனேஜர்ஸ் நாங்க தனி தொடர்பாக நாங்க காட்டுறோம். அப்ப நாங்க இங்க போறோம் என்று கேட்டால் மேனேஜர், மேனேஜர்ஸ் என்னத்தையா? எங்கட டிபார்ட்மெண்ட். அப்ப இப்ப எது விசேட பண்பு? விசேட தொடர்புடைமை என்ன? விசேட தொடர்புடைமை எங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் மேனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய விசேட தொடர்புடைமை. ஏன்? 100 பேருக்கும் பொதுவால எத்தனை பேர் தொடர்புடைமையில் இருக்கா? வெறும் 4 பேர். எத்தனை டிபார்ட்மெண்ட்? 4. முந்தி 100 பேருக்காக தொடர்புடைமையை 4 பேருக்காக 100 பேர் இருக்கக்கூடிய எம்ப்ளாயியுடன் தொடர்புடைமை இணைச்சோம். ஆனா அப்படி பார்த்தோம்னு சொன்னா தொடர்புடைமை 100 பேருக்கும் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையிலையா? இல்ல, 4 ஊழியருக்கும் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில. அப்ப நாங்க விசேட தொடர்புடம் என்று சொல்றது இருக்கக்கூடிய உள்பொருள் மாதிரிகள் எல்லாம் இல்லாம ஒரு சிலது தொடர்புடைமையில் இருக்கும் என்று சொன்னால் அவரை சொல்லுவோம் விசேட தொடர்புடைமை. அப்ப ஏன் விசேட தொடர்புடைமை இங்க எடுத்தோம்? 100 பேருக்கு பொதுவாக வெறும் 4 பேர் மாத்திரம்தான் தொடர்புடைமையில் ஈடுபடுறான். அவருக்காக வேண்டி எம்ப்ளாயுடன் தொடுக்காம அந்த விசேட தொடர்புடைமையை பேணுகின்ற ஆளை தனியை காட்டி நாங்க என்ன செய்யறோம்? அந்த இணைப்பை நாங்க மேற்கொள்றோம். மீ வகுப்புன்னு சொன்னா எந்த உள்பொருளில் இருந்து உப வகுப்புகள் உருவாக்கப்பட்டதோ அவரை நாங்க சொல்லுவோம் மீ வகுப்புன்னு சொல்லுவோம். அப்ப இப்ப எங்களுக்கு எம்ப்ளாயி என்ன? மீ வகுப்பாக இருக்கும். டெக்னீஷியன், செக்ரட்டரி, மேனேஜர் என்னவாக இருக்கும்? உப வகுப்புகளாக எங்களுக்கு இருக்கும். அப்ப மீ வகுப்புன்னு சொன்னா எந்த உள்பொருளில் இருந்து உப வகுப்புகள் உருவாக்கப்பட்டதோ அவரை சொல்லுவோம் மீ வகுப்பு. இப்ப நாங்க பார்த்தோம் உடைமையாக்கலுக்கு வந்தோம்ல. உடைமையாக்கல் நாங்க சொல்லுவோம் இவரை இன்ஹெரிட்டன்ஸ் நாங்க சொல்லுவோம். அது என்னது இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னா? டெக்னீஷியனை பார்த்தீங்க என்றால் கிரேட் மட்டும்தான் பண்பிரி, அவருக்கு அது மட்டும்தான் பண்பு கேட்டால் இல்லை.
அவரது மீ வகுப்பு என்ன பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கோ அந்த பண்பு யாருக்கு உரியது? டெக்னீஷியனுக்கு உரியது. இப்ப மீ வகுப்பு என்ன பண்புகளை கொண்டிருக்கின்றது? மீ வகுப்பு கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் எம்ப்ளாயி, நேம், அட்ரஸ், டிசைனேஷன். இந்த 4 பண்புகளும் யாருக்கும் சொந்தம் என்று கேட்டால் டெக்னீஷியனுக்கும் சொந்தம். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னால் ஒரு உப வகுப்புக்கான பண்புகளானது, அதன் மீ வகுப்பினுடைய பண்புகள் எல்லாம் உப வகுப்புக்கான பண்புகளாக பெற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுதல் நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இன்ஹெரிட்டன்ஸ், உடைமையாக்கல், நாங்கள் பெற்றுக்கொள்ளல், மரபு வழிப்பெறுகைன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மரபு வழிப்பெறுகைன்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுகின்ற பொழுது, இப்ப நாங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே பெற்றோர இயல்புகள் அந்த குழந்தைக்கு கடத்தப்படுவதை நாங்கள் சொல்லுவோம் மரபு வழிப்பெறுகைன்னு சொல்லுவோம். அதை போல உப வகுப்பு ஆனது கிரேடை கொண்டிருக்கிறது. டெக்னீஷியன், செக்ரட்டரி, டைப்பிங் ஸ்பீடை மட்டும் கொண்டிருக்கின்றது. அர்த்தம் அந்த பண்புகள் மட்டும்தான் டெக்னீஷியனுக்கு, செக்ரட்டரிக்கு அர்த்தம் இல்லை. மீ வகுப்பு என்ன பண்புகள் எல்லாம் கொண்டிருக்கின்றதோ அந்த பண்புகளுக்கும் யாருக்கு வரும் என்று சொன்னால் எங்களுடைய உப வகுப்புகளுக்கு வரும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளுதல் நாங்க என்ன சொல்லுவோம்? உடைமையாக்கல் நாங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த பாட்டுக்கு வாரம் என்று கேட்டால் சிறப்புரிமையாக்கல் மற்றும் பொதுமைப்படுத்தலுக்கு வாரம். என்னது சிறப்புரிமையாக்கல் அப்படி என்று பார்த்தா, மீ வகுப்பு உள்பொருளின் விசேட பண்புகளை அடிப்படையாக கொண்டு உப வகுப்புகளாக வரையறுக்கின்ற செயற்பாட்டை சொல்லுவோம் சிறப்புரிமையாக்கல் சொல்லுவோம். என்னையா? மீ வகுப்பு உள்பொருளின் உள்பொருள் மாதிரிகள் கொண்டிருக்கக்கூடிய விசேட பண்புகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை உப வகுப்புகளாக வரையறுக்கும் செயற்பாட்டை சொல்லுவோம் சிறப்புரிமையாக்கல்னு சொல்லுவோம். அப்ப சிறப்புரிமை ஆக்கலின் போது விசேட பண்பும் இங்க கவனத்துல கொள்ளப்படும், அதுபோல தொடர்புடைமையும் இங்க கவனத்துல கொள்ளப்படும். இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய பாடசாலை நூலகத்தை நீங்க எடுப்பீங்கன்னு கேட்டால் அங்க எங்களுக்கு அங்கத்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உள்பொருள் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பண்புகள் இருக்குங்களா? என்ன பண்புகள்? அவருக்கு மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கும், அவருக்கு நேம் இருக்கும், அதுபோல அங்கத்தவர் டைப் இருக்கும் வகை. இப்ப பண்பினை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர் மாணவரின் உப வகுப்புகளாகவும் உப வகுப்புகளானது ஆசிரியர் இலக்க மற்றும் சுட்டன் எனும் விசேட பண்புகளை கொண்டும் உப வகுப்பு உட்பொருட்களாக வகைப்படுத்தப்படலாம். இது எதை சொல்லுது என்று நாங்க பார்த்தோம். ஒரு ஆசிரியராக இருந்தால் அவருக்கு 2 புத்தகமும், மாணவராக இருந்தால் ஒரு புத்தகமும் வழங்கப்படும். ஆசிரியருக்கு 14 நாட்களும் மாணவருக்கு 10 நாட்களும் அந்த காலம் வழங்கப்படும் என்று சொன்னோம். அப்ப அந்த அங்கத்தவர் டைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஆசிரியராக இருந்தால் அவரது என்ன நம்பர் போனப்படுமா? அவரது ஆசிரியர் எண் அங்கு போனப்படும். என்ன? டீச்சர் நம்பர் போனப்படும். அதுபோல அங்கு அவர் மாணவனாக இருந்தால் அவரை என்ன போனப்படும்? இண்டெக்ஸ் நம்பர் போனப்படும். இந்த 2 பண்பை நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் விசேட பண்புன்னு சொல்லுவோம். இந்த 2 பண்பையும் நாங்க என்னென்று சொல்ல போறோம் என்று சொன்னால் விசேட பண்புன்னு சொல்லுவோம். ஏன் இது 2 பண்புகளையும் நாங்க விசேட பண்புன்னு சொல்றோம்? எதை? டீச்சர் நம்பரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் நாங்க விசேட பண்புன்னு சொல்லுவோம். ஏன் அந்த 2 பண்புகளையும் விசேட பண்புன்னு சொல்றோம்? எதை? இந்த டீச்சர் நம்பரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் நாங்க விசேட பண்புன்னு சொல்றோம். ஏன் சொல்றேன்? இப்ப எங்களோட நூலகத்துல ஒரு 400 அங்கத்தவர் இருக்காளுவீங்களும். பாடசாலை நூலகத்துல 400 அங்கத்தவர், அதுல 160 ஆசிரியர்கள் அங்கத்துள்ளாக இருக்கிறார்கள். அதுல 240 மாணவர்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறார். இப்ப அங்கத்தவர் தொடர்பான அட்டவணையை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னால் அங்கத்தவர் அட்டவணையில அவர மெம்பர்ஷிப் நம்பர் வரும், அதுல நேம் எங்களுக்கு வரும், அதுல டைப் வரும், அதுல டீச்சர் நம்பர் வரும், இண்டெக்ஸ் நம்பர் வரும்ல. இப்ப 1 தொடக்கம் 400 அங்கத்தவர்ல நேம் 400 பேருக்கும் வரும், டைப் 400 பேருக்கும் வரும், மெம்பர்ஷிப் நம்பர் 400 பேருக்கும் வரும். டீச்சர் நம்பர் 400 பேருக்கும் வருமா? இல்ல, 160 பேருக்கு தான் வரும். இண்டெக்ஸ் நம்பர் 400 பேருக்கும் வருமா? இல்ல, 240 பேருக்கு தான் வரும்.
அப்ப டீச்சர் நம்பரும் இண்டெக்ஸ் நம்பரை நாங்க என்ன சொல்லுவோம், விசேட பண்புன்னு சொல்லுவோம். அப்ப அந்த விசேட பண்புகளை நம்ம எல்லாருக்கும் வார மாதிரித்தான் இங்க கொடுத்திருக்கோம்ல. டீச்சர் நம்பர்னு கேட்டா 400 பேருக்கு விட முட்டாச்சு. இண்டெக்ஸ் நம்பர் சொன்னா 400 பேருக்கு விட முட்டாச்சு. ஆனா டீச்சர் நம்பர்ல 160 பேர டேட்டா தான் பதியப்படும். இண்டெக்ஸ் நம்பர்ல 240 பேர டேட்டா தான் பதியப்படும். மத்தாக்களை பதியப்படுமா? பதியப்படாது. அப்ப இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எங்களோட தரவு தளத்தினுடைய வினைத்திறன் அங்க குறைவடைகின்றது. நினைவகம் என்ன செய்யப்படுது, அனாவசியமான முறையில் அங்க பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த நிலைமையினை சீர் செய்வதற்காக வேண்டி இந்த டீச்சர் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற விசேட பண்பினை அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்யறோம், ஒரு உள்பொருளை நாங்கள் உருவாக்குகிறோம். என்னையா? டீச்சர். டீச்சர்ல நாங்க எதை போட போறோம், டீச்சர் நம்பரை போடுகின்றோம். அப்ப இங்க டீச்சர் நம்பர் எங்களுக்கு வருமா? இங்க டீச்சர் நம்பர் எங்களுக்கு வராது. அது போல எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரை அடிப்படையாக கொண்டு நாங்க எதை உருவாக்குறோம், ஸ்டூடெண்ட் உருவாக்குறோம். இஸ் அங்கத்தவர் இஸ் அ டீச்சர், அங்கத்தவர் இஸ் அ ஸ்டூடெண்ட். அப்ப நாங்க சொல்றோம் என்னையா, இவர இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்றோம். இப்ப நாங்க பார்க்கலாம், அங்கத்தவர் என்று சொல்லப்படுகின்ற உள்பொருளின் இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற உபவகுப்பின் விசேட பண்பினை அடிப்படையாக கொண்டு ஸ்டூடெண்டும், அங்கத்தவர் என்று சொல்லப்படுகின்ற பண்பின் டீச்சர் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற விசேட பண்பினை அடிப்படையாக கொண்டு டீச்சரும் எங்களுக்கு உப வகுப்புகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நான் எங்களுடைய அடுத்த பாட்டுக்கு வாரம், 2வது சிறப்புரிமையாளர்களுக்கு வாரம். ஊழியர் உள்பொருள் வேலை வகை எனும் பண்பினை அடிப்படையாக கொண்டு செயலாளர் மற்றும் தொழில்நுட்பவியலாளர் உபவகுப்புகளாகவும், இவ்வுபவகுப்புகளானது தட்டச்சுவகம், தொழில்நுட்பவியலாளர், தரம் எனும் விசேட பண்புகளையும் மற்றும் முகாமையாளர் ஒரு திணைக்களத்தை முகாமிப்பார். திணைக்களமானது எண் மற்றும் பெயர் என்பவற்றினை கொண்டிருக்கும். முகாமையாளர் உபவகுப்பானது முகாமை செய்தல் எனும் தொடர்பு உடைமைகளினை அடிப்படையாக கொண்டு உபவகுப்புகளாக வகைப்படுத்தப்படும். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன உள்பொருள் வருகின்றது, எங்களுக்கு எம்ப்ளாயி வருகின்றது. எம்ப்ளாய்க்கு எங்களுக்கு சில பண்புகள் இருக்கு. என்ன பண்புகள்? நாங்க இவ்விடத்தை போடுறோம் இஎம்பி நம்பர், இதுல நாங்க போடுறோம் நேம், இதுல நாங்க போடுறோம் அட்ரஸ், வேலை வகையில ஜாப் டைப் நாங்க கொடுக்கோம். டிசைனேஷன் தானே அது, ஜாப் டைப். அதுல எங்களுக்கு என்னையா, செயலாளர் மற்றும் தொழில்நுட்பவியலாளர் இருக்கலாம். அதுல நமக்கு தெரியும் 100 ஊழியர்கள்ல ஒரு 7 பேரை தான் தொழில்நுட்பவியலாளர். அந்த 7 பேருக்கும் ஆகிய பண்பு என்ன, எங்களுக்கு கிரேட் பேர். செக்ரட்டரி வந்துட்டு எங்களுக்கு வெறும் 5 பேர் தான். 5 பேருக்கும் ஆகிய பண்பு என்ன, தட்டச்சுவகம். அப்ப அந்த தொடர்புடைமையின் பண்பினை அடிப்படையாக கொண்டு அப்ப நாங்க சொல்லுவோம், இதுல ஒரு எம்ப்ளாயி இஸ் அ எம்ப்ளாயி இஸ் அ எம்ப்ளாயி இஸ் அ என்னையா, ஒரு டெக்னீஷியன். அப்ப எங்களுக்கு என்ன வரும், டெக்னீஷியன். இவர் என்ன பண்பை கொண்டிருப்பார் என்று கேட்டால் கிரேடை கொண்டிருப்பார். அதுபோல எங்களுக்கு செக்ரட்டரி வரும்ல, செக்ரட்டரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இவர் என்ன பண்பினை எங்களுக்கு கொண்டிருப்பார், டைப்பிங் ஸ்பீடை கொண்டிருப்பார்ல. அப்ப நாங்க அந்த பண்பு எம்ப்ளாய்க்குள்ள காட்டப்படுமா, காட்டப்படாது. அதே போல எங்களுக்கு திணைக்களம் இருக்கின்றதுல, டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கின்றது, நம்பர் இருக்கின்றது. இதுக்கு என்ன இருக்கின்றது, எங்களுக்கு நேம். அப்ப இதுல ஒரு பண்பொண்டு வருது, எங்களுக்கு என்ன, மேனேஜர்ல வெறும் 4 பேருக்காக வேண்டி அந்த தொடர்புடைமை எங்களுக்கு வருகிறது. மேனேஜர்ஸ், அவர் என்ன செய்யறார், அவர் மேனேஜர்ஸ், மேனேஜர்ஸ் முகாமித்தல். மேனேஜர்ஸ், ஒரு மேனேஜர் ஒரு துணைக்களத்தை என்ன செய்வார், முகாமிப்பார். இப்ப நாங்க பார்க்கலாம், இதுல டெக்னீஷியன் என்று சொல்லப்படுகின்ற உள்பொருள் மாதிரிகளின் தொகுதி கிரேட் என்று பண்பால விசேட உள் பொருள் வகையாக காட்டப்படுகின்றது. அதுபோல டைப்பிங் ஸ்பீட் என்று சொல்லப்படுகின்ற விசேட பண்பினை அடிப்படையாக கொண்டு
செக்யூரிட்டி என்று சொல்லப்படுகின்ற உள்பொருள் வகை எங்களுக்கு காணப்படுகின்றது. அதுபோல அந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்டுடன் பேணக்கூடிய தொடர்புடைமையினை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு மேனேஜர் என்று சொல்லப்படுகின்ற உபவகுப்பு என்ன செய்யப்படுகின்றது, எங்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. அவ இந்த அடிப்படையில இந்த உபவகுப்புகள் அங்கு காட்டப்படும். இப்ப நான் அடுத்த பாட்டுக்கு வாரம் என்னையா, எங்களுக்கு பொதுமைப்படுத்தலுக்கு வாரம்ல. பொதுமைப்படுத்தல் என்று சொன்னால் விசேட பண்புகளை கொண்டுள்ள உள்பொருட்களின் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் ஒரு உள்பொருள் வகையாக வரையறுக்கும் செயற்பாட்டை சொல்வோம் பொதுமைப்படுத்தல். அப்ப விசேட பண்புகளை கொண்டுள்ள உள்பொருட்களின் பொதுவான பண்புகளினை அடிப்படையாக கொண்டு ஒரு உள்பொருள் வகையாக வரையறுக்கும் செயற்பாடு பொதுமைப்படுத்தல். இப்ப உங்களுக்கு சில உள்பொருட்கள் தரப்படும். அந்த உள்பொருட்கள் பொதுவான பண்புகளும் இருக்கும், விசேட பண்புகளும் இருக்கும். அப்ப அந்த உள்பொருள்ல பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், தனி உள்பொருளாக வரையறை செய்வோம். அப்படி வரையறை செய்யக்கூடிய செயற்பாட்டை நாங்கள் என்னென்று சொல்லுவோம், பொதுமைப்படுத்தல் நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க இதை பின்வருமாறு நாங்க காட்டுவோம். என்னையா, ஒரு போக்குவரத்து நிறுவனமானது கார் மற்றும் கனரக வாகனங்களை கொண்டுள்ளது. அப்ப எங்களுக்கு என்ன வருகிறது, கார் எங்களுக்கு வருது. அப்ப அது கொண்டிருக்கக்கூடியது ஒன்று கார். அடுத்தது எங்களுக்கு என்ன சொல்லப்படுகின்றது, கனரக வாகனம். இப்ப காரை நாங்க பார்த்தோம்னால் கார் தொடர்பில் அதனுடைய மாதிரி, அதனுடைய என்ஜின் இலக்கம், அதனது கம்பெனி பெயர், அதுபோல விலை, பிரயாணிகளின் எண்ணிக்கை போல பிரயாண வேகம். கனரக வாகனத்தை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா கனரக வாகனம் எங்களுக்கு இதுல மாதிரி எண் அதுக்கு வருகின்றது, மாதிரி எண், என்ஜின் இலக்கம், கம்பெனி பெயர், டயர்களின் எண்ணிக்கை, இதுல சுமக்கும் அதனுடைய விலை. இப்ப காருக்கு இவ்வளவு பண்புகளும் கனரக வாகனத்துக்கு இவ்வளவு பண்புகளும் தரப்பட்டிருக்கிறது. இதுல என்ன முக்கியம் நாங்க அவதானிக்கணும் என்று சொன்னா, இதுல காருக்கும் கனரக வாகனத்துக்கும் பொதுவான பண்புகள் என்ன, விலை ரெண்டுக்கும் பொதுவானது. விலை அங்கேயும் இருக்கி இங்கேயும் இருக்கல. அப்ப பொதுவான பண்புகள் சொன்னா எங்களுக்கு எதை பார்க்கலாம், விலையை நாங்க பார்க்கலாம்ல. அப்ப நாங்க பொதுவான பண்புகள் எடுத்தோம் என்று சொன்னால் விலை பொதுவான பண்பு, விலை பொதுவான பண்பு. அதுபோல பாத்தீங்கன்னு சொன்னால் மாதிரியன் பொதுவான பண்பு, மாதிரியன் பொதுவான பண்பு. அதுபோல எங்களுக்கு என்ஜின் இலக்கம் பொதுவான பண்பு, என்ஜின் இலக்கம் பொதுவான பண்பு. எங்களுக்கு கம்பெனியின் பெயர், கம்பெனியின் பெயர் பொதுவான பண்பு. இப்ப என்ன விசேட பண்பு காருக்கு, பிரயாண வேகமும் பிரயாணிகளின் எண்ணிக்கையும். கனரக வாகனத்திற்கு டயர்களின் எண்ணிக்கையும் பாரம். அப்ப நாங்க என்ன சொல்ல போறோம், அந்த உள் பொருட்கள் கொண்டிருக்கக்கூடிய பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு தனி உள்பொருளை நாங்க என்ன செய்ய போறோம், உருவாக்க போறோம். அப்ப நாங்க எதை உருவாக்க போறோம்னு சொன்னால் இவ்விடத்துக்கு நாங்க ஒரு உள்பொருளை உருவாக்குறோம். அந்த உள்பொருளை நாங்க சொல்லுவோம் எடுத்தால் வாகனம் என்று சொல்லுவோம். என்னையா, வாகனம் என்று சொல்லப்படும் உள்பொருளை உருவாக்குறோம். இந்த வாகனம் எதை கொண்டிருக்கின்ற நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இது கம்பெனி பெயரை கொண்டிருக்கின்றது, இது விலையை கொண்டிருக்கிறது, இது கம்பெனி பெயரை கொண்டிருக்கின்றது, இது என்ஜின் இலக்கம் கொண்டிருக்கின்றது, மாதிரி எண் கொண்டிருக்கின்றது. இப்ப நாங்க ரெண்டினது பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்க தனி தொடர் கொண்டு உருவாக்கிட்டோம். இப்ப காருக்கு என்ன மிஞ்சுது என்று பார்க்கிறோம். காருக்கு என்ன மிஞ்சுது, எங்கள் பிரயாணிகளின் பிரயாண வேகம், அது காருக்கே உரிய விசேட பண்பு. அதுபோல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பிரயாணிகளின் எண்ணிக்கை, இது காருக்கே உரிய விசேட பண்பு. அதுபோல கனரக வாகனம், இவரை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய விசேட பண்பாக எங்களுக்கு என்ன வருகிறது, எங்களுக்கு பாரம் வருகிறது. அதுபோல எங்களுக்கு டயர்களின் எண்ணிக்கை. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இதை இப்படி காட்டுறோம். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து எதை உருவாக்குது, வாகனத்தை உருவாக்குகின்றது என்று நாங்க காட்டுறோம். அப்ப நாங்க இந்த இடத்துல பொதுமைப்படுத்துறோம் இல்லையா.
எதை அடிப்படையாக கொண்டு? ரெண்டு விசேட பண்புகளை கொண்டுள்ள உள்பொருட்களின் பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு. எது பொதுவான பண்பு? ரெண்டுக்கும் விலை இருக்கின்றது, ரெண்டுக்கும் கம்பெனி இருக்கின்றது, ரெண்டுக்கும் மாதிரியில் இருக்கிறது, ரெண்டுக்கும் என்ஜின் இலக்கம் இருக்கின்றது. அப்ப ரெண்டினதும் பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்க எதை உருவாக்குறோம்? ஒரு பொதுவான உள்பொருளை உருவாக்குறோம், வாகனம். இப்ப அது போக அந்த ரெண்டுக்கும் மிகிதமாக இருக்கக்கூடிய விசேட பண்புகள் அங்கு காட்டப்படும்.